நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது சேசித்த மேன்மையாமே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது எப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? இந்த 2 தன்மையிலான இந்த கேள்விக்குள்ளாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, யூதனுடைய மேன்மை. யூதன் எல்லா மனிதரை போலவும் சரீர அமைப்பு கொண்டவன், எல்லா மனிதரை போலவும் உணர்வு கொண்டவன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதனுக்குரிய ஒரு மேன்மையை குறித்து. எல்லா மனிதரை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு நிலை இங்கே யூதனுக்குள்ளாக காணப்படுகிறது. இதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அது எதன் மூலமாக கிடைத்தது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மை என்று சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே அந்த விசேஷித்த மேன்மை. இங்கே யூதருக்குள்ளாக ஒரு மேன்மையான ஒரு காரியம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது என்ன காரியம் என்றால், அது கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரமாணமாய் அவர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட வாக்கியம். இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பிரமாணமானது கட்டளையாக, கற்பனையாக, வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேலருக்காக சாட்சியிடப்பட்டிருக்கிற இந்த பிரமாணம், இந்த வாக்கியம் அவர்களை மேன்மை உள்ளதாக உயர்த்தி இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பிரமாணத்தை நியாயப்பிரமாணமாக மோசேயின் மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிரமாணத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளி இங்கே மோசேயினிடத்திலே அந்த பிரமாணம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பிரமாணம் இஸ்ரவேலே கேள் என்று ஆரம்பித்து இஸ்ரவேலருக்காக கட்டளையிடப்பட்ட ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் மற்ற ஜனங்களுக்கு கட்டளையிடப்படாத ஒன்று. நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்திலே முதலாவது பிரமாணமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. மற்ற ஜனங்களை குறித்து இங்கே சாட்சியிடப்படவில்லை. வானத்துக்கு கீழே பூமியிலே அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி, அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஒருவரே. அந்த ஒருவர் நியாயப்பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம் கட்டளையிட்ட ஒரு பிரமாணம். இங்கே இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம் அவர்களை மேன்மை உள்ளதாக உயர்த்தி இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை பிரமாணமாய் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அங்கே யூதர்களிடத்திலே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முதலாவது பிரமாணம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆதாமுக்குள்ளாக மாத்திரம் கர்த்தர் இந்த பிரமாணத்தை சாட்சி கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்குள்ளாக கட்டளையிடப்பட்ட ஒரு புதிய பிரமாணம், கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா விருட்சங்களுக்குள்ளாக தடை செய்யப்பட்ட ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இதுவே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். மற்ற ஜனங்கள் யாவருக்கும் அந்த புசிக்கக்கூடிய தன்மையிலே எந்த விதமான தடையும் கொடுக்கப்படவில்லை. எல்லா கனிகளும் அவர்கள் புசிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. எல்லா விருட்சங்களின் கனிகளும் புசிக்கத்தக்கதாகவே உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாமுக்கு அந்த புசிப்பில் இருந்து ஒரு பிரமாணமாக கட்டளையிடப்பட்ட வார்த்தை சாட்சி கொடுக்கிறது, நீ நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசியாதே. இதை பிரமாணம் முதலாவதாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், தனி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், தனி ஒரு குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமாகவே இந்த நியாயப்பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாமுக்கு பின் ஆபிரகாமுக்கு பிரமாணத்தை கட்டளையிட்டார். ஆபிரகாம் அந்த பிரமாணங்களை எல்லாவற்றையும் கைக்கொண்டவனாக இருக்கிறான் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். ஆபிரகாம் என் பிரமாணங்களை கைக்கொண்டவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிரமாணத்தை கைக்கொள்ள யாருக்கு அந்த பிரமாணம் சாட்சியிடப்பட்டதோ அவர்களுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரமாணமே அவர்களை விசேஷித்த தன்மைக்குள்ளாக கொண்டு செல்கிறது. இங்கே ஆதாம் ஒரு விசேஷித்த தன்மைக்குள்ளாக வருகிறார். ஆதாமுக்கு பின்னாக இங்கே அவனுடைய சந்ததி விசேஷித்த தன்மை கொண்டதாக காணப்பட்டது. ஆதாமுடைய சந்ததியிலே வந்த ஆபிரகாம் ஒரு விசேஷித்த தன்மையை கொண்டவனாக வந்தான். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த தன்மையானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தை, அது வாக்கியம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது, பிரமாணம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை ஆபிரகாம் பின்பற்றி வந்தவனாக, ஆபிரகாம் கை கொண்டவனாக கர்த்தரால் சாட்சியிடப்படுகிறார். மற்றொரு காரியம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கு அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் பிரமாணம் யூதர்களுக்கு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் வருமளவும் இங்கே யூதர்களிடத்திலே அந்த மேன்மை சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. சமாதான கர்த்தர் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்தின பின், அவருடைய நாமம் பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்ட பின், மேன்மையானது யூதர்களை விட்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை, மேன்மையானது இஸ்ரவேலர்களை விட்டு நகன்று போகக்கூடிய ஒரு நிலை, அந்த மேன்மைக்குரிய கிரியை பிரமாணம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை. எப்படியாக ஆதாமுக்கு முன்னாக இருந்த மாமிச சரீரத்துக்குள்ளாக இருந்தவர்களுக்கு இந்த பிரமாணமும் சாட்சியிடப்படவில்லையோ, ஆதாமோடு இருந்த மற்ற ஜனங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எதுவும் சாட்சியிடப்படவில்லையோ, அப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு சமாதான கர்த்தர் வந்த பின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வு நிலை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அந்த உயர்விய நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் எடுக்கப்பட்ட பின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மேன்மை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சமாதான கர்த்தர் வரும் வரையிலும் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மேன்மை அவர்களிடத்தை தங்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை, ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 16 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இங்கே மன்னா சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் புதிதாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை. முந்தைய நாளிலே இருக்கக்கூடிய அந்த மன்னா மற்றொரு நாளுக்கு, அடுத்த நாளுக்கு அது கொண்டு செல்லக்கூடிய நிலைக்குள்ளாக வறுமையானால் அது புசிக்கத்தகாத அப்பமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் வானத்திலிருந்து வந்த அப்பம். அந்த அப்பத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன் கர்த்தர் வானத்திலே மன்னாவை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக, அங்கே அவர்கள் ஆகாரம் கொடுப்பதற்காக கர்த்தர் பிரத்யேகமாக கொடுத்த அந்த மன்னாவானது நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம் அது மாறக்கூடிய ஒரு நிலை. முந்திய நாள் புசிக்கத்தக்கதாக காணப்பட்டது, பிந்திர நாளிலே புசிக்கத்தகாததாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வானத்து அப்பம் அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 16 அதிகாரம் 4வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். விசேஷித்த மேன்மை பொருந்தியவர்களாக யூதர்கள் சாட்சியிடப்படுகிறார்கள், இஸ்ரவேலர்கள் சாட்சியிடப்பட்டார்கள். அந்த மேன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்டபடியினால் இஸ்ரவேலர்கள் மற்ற ஜனங்களிலிருந்து மேன்மை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளிலும் அந்த பிரமாணமானது வானத்து மன்னாவாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த மன்னா அன்றைக்குரிய மன்னாவாய் சாட்சியிடப்பட்டிருக்கிறதோ அந்த மன்னா புசிக்கத்தக்க அப்பமாகவும் புசிக்கத்தக்க மன்னாவாகவும், முந்தின நாளிலே கட்டளையிடப்படாதபடிக்காக சேர்த்து வைக்கக்கூடிய மன்னா அது புசிக்க தகாததாகவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உபாகமம் 27 அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இங்கே நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படும் பொழுது ஜனங்கள் யாவரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று இங்கே ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் நீதிமான் என்றும்
நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஆமென் என்று சொல்ல வேண்டும், அப்படியே ஆக கடவுது என்று சொல்ல வேண்டும். இந்த ஜனங்கள் யார்? இஸ்ரவேலர்கள். இந்த ஜனங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களுக்கு பிரமாணம் கட்டளையிடப்படவில்லை. இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் யெகோவா என்ற நாமத்திலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியம். அதனால் அவர்கள் மேன்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்களை குறித்து இங்கே ஜனங்கள் என்று சாட்சியிட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நோவா காலத்திலே பூமி ஜலப்பிரளயத்தினால் நிரம்பினது. பூமி முழுவதும் அல்ல, இங்கே ஜனங்கள் என்று எப்படி சாட்சியிடப்பட்டிருக்கிறதோ அதே போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பூமியானது ஆதாமுடைய சந்ததிகள் நிறைந்திருந்த ஒரு ஸ்தலம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த ஸ்தலம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. அது சாட்சியாக விளங்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாண வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் நீதிக்குரிய கிரியைகளை செய்கிறவன் என்றும், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவன் அங்கே சபிக்கப்பட்டவனாகவும் சாட்சியிடப்படுகிறார். இந்த சாபம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யார் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு நியாயப்பிரமாணம் கட்டளையிடப்படவில்லையோ அவன் இந்த சாபத்துக்குள்ளாக வருகிறதில்லை. இந்த சாபமானது எத்தகைய கண்மைக்கு கொண்டு செல்கிறது? ஆனாம் என்ற சந்ததிக்குள்ளாக வந்த அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாக சாட்சியிடப்பட்டதன் மூலம் அவர்கள் மேன்மை உள்ளவர்களாகவும் அவர்களுக்குள்ளாக இருந்த ஆத்துமா அங்கே ஜீவனுக்குரிய கிரியைக்குரிய பாத்திரமாகவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்தை கற்பித்தார். அது யாக்கோவின் சந்ததிக்கு சுதந்திரமாயிற்று என்று உபாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோப்பின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் யாக்கோபின் சபைக்காக கொடுக்கப்பட்டது. யாக்கோபினுடைய சிறு கூட்டத்துக்காக கொடுக்கப்பட்டதே இந்த பிரமாணம். யாக்கோபு என்ற சிறு பூச்சிக்காக கொடுக்கப்பட்டதே இந்த பிரமாணம். இந்த பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த பிரமாணம் இஸ்ரவேலர்கள் என்ற சபைக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். இஸ்ரவேலர்கள் யாவரும் அன்று ஒரே குடையின் கீழ் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய சபையாராக சாட்சியிடப்பட்டார்கள். அங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சபைக்குள்ளாக எந்த பிரிவினையும் இல்லாது இருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் ஒரே பிரமாணம் அங்கே சாட்சியிடப்பட்டது, அது நியாயப்பிரமாணம். அதை கட்டளையிட்டவர் யெகோவா. யெகோவா என்ற நாமத்திலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஒரே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஒரே சபையாக சாட்சியிடப்பட்டது. இந்த இஸ்ரவேல் என்ற சபைக்குள்ளாக ஒரே பிரமாணம் கட்டளையிடப்பட்டது. அந்த பிரமாணம் நியாயப்பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிரஜாதிகளுக்குள்ளாக வரும் பொழுது பிரஜாதிகளுக்குள்ளாக குத்துவிளக்குகளாய் சாட்சியிடப்பட்டிருக்கிற சபை தூதர்கள் மூலமாக அங்கே பிரமாணங்கள் 7 காலங்களிலும் 7 சபை பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டது. காரணம், ஜீவனுக்குரிய ஆவியின் தன்மையை மேன்மையாய் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய பிரஜாதி தனக்குள்ளாக பிரமாணமாக ஒவ்வொரு நாளும் எப்படி மன்னா கட்டளையிடப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒரு மன்னா கட்டளையிடப்பட்டது. அந்த மன்னா பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. முந்தின நாளிலே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவானது அடுத்த நாளிலே அது புசிக்க இயலாத தன்மைக்குள்ளாக இருந்தது போல, அது புசிக்கக்கூடிய தன்மையில் இருந்து மாறுபட்டதாக காணப்பட்டது போல ஒவ்வொரு சபை காலங்களிலும் அந்த சபை காலம் நிறைவு பெற்ற பின் பிந்தின சபை எழும்பின பின் முந்தின சபையினுடைய பிரமாணம் வானத்திலிருந்து வந்த முந்தின நாளுக்குரிய மன்னாவாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முந்திய நாளுக்குரிய வார்த்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது மற்றொரு நாளிலே, அது அடுத்த நாளிலே புசிக்க கூடாத ஒரு நிலை. அதே போலத்த ஒரு நிலை இஸ்ரவேலருக்குள்ளாக அன்றைக்கு மன்னாவாக சாட்சியிடப்பட்டது. இன்றைக்கு புறஜாதிகளுக்குள்ளாக அந்த மன்னா சபை காலங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறவன் விசேஷித்த தன்மை உள்ளவனாக காணப்படுகிறான். இந்த விசேஷித்த தன்மை உள்ளவனாக காணப்படுகிற கிறிஸ்தவனுக்குள்ளாக பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நியாயப்பிரமாணம் யோவான் வரை, யோவான் இயேசு கிறிஸ்துவை அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து சாட்சியிடும் முன்பாக வரையிலும் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தை கட்டளையிட்டவர் யெகோவா. அந்த நாமத்திலே கட்டளையிடப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமைக்குரிய காரியமாக சாட்சியிடப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக மகிமைக்குரிய சரீரம் காணப்பட்டபடியினால் அவர்கள் மகிமைக்குரியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி மகிமைக்குரியவர்களாக காணப்பட்டவர்களுக்கே பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் நியாயப்பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு சமாதான கர்த்தர் வரும் வரையிலும் அது அவர்களோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. சமாதான கர்த்தர் வந்த பிறகு
அந்த மகிமை அவர்களிடத்தில் எடுக்கப்பட்டு மற்றொரு ஜாதியாகிய புறஜாதிகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சாட்சியப்பட்டது போல அந்த ஒளியாகிய ஜீவன் புறஜாதிகளுக்குள்ளாக அருளப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணமானது பின்பற்றக்கூடிய பிரமாணமாய், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாய், யோவான் வரைக்கும் அது சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பிரமாணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய அந்த ஆட்டுக்குட்டியின் மேன்மையை குறித்து சாட்சிட்ட பின் இந்த நியாயப்பிரமாணம் நிறைவுக்குள்ளாக வருகிறது. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் அவரோடு அங்கே நிறைவு பெற்றதாக காணப்படுகிறது. யோவான் வரையிலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை அங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சியாக விசேஷித்த தன்மை கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். யோவான் தனக்கு பின் வருகிறவரை அறிவித்த பின், அதே சமாதான கர்த்தர் என்று சாட்சியிட்ட பின், இங்கே தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும். இது சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய சாட்சி. இந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்து மாமிஷத்திலே இருந்தபோது அதை சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாக தேவனுடைய ராஜ்யமானது சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டு வருகிறது என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது யோவானுக்கு பின்னர் நியாயப்பிரமாணம் நிறைவேறின பிரமாணமாக மாறின பின்னர் புதிய பிரமாணமாக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி முதலாவது சுவிசேஷமாக அறிவித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த சாட்சியானது என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று, அவர் குமாரன் என்று விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமே அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாவற்றுக்கும் மேலான பிரமாணமாய் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் வார்த்தையாக சாட்சியிடப்பட்டது, அது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாமிஷத்திலே வெளிப்பட்டு அந்த சுவிசேஷத்துக்கு சாட்சி கொடுத்தார். அதன் பின்னர் அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இந்த அப்போஸ்தலர்களுடைய காலம் நிறைவேறின பின்னர் கிபி 53ஆம் ஆண்டிலிருந்து சபைக்குரிய தூதர்கள் மூலமாக சபைக்குரிய பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டது. ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை தூதர்கள் அந்த சுவிசேஷத்தை சாட்சி கொடுத்தார்கள். அந்த சுவிசேஷத்தின் மூலம் பிரமாண வார்த்தை சாட்சியிடப்பட்டது, பிரமாண வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அந்த பிரமாண வார்த்தையை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டவன் ஜீவனுக்குரியவனாக, நித்திய ஜீவனுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக கடந்து வர நமக்கு கிருபையை கொடுத்த தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நிறைவு பெற்ற பின் சபை காலத்துக்குள்ளாக வந்து இங்கே புறஜாதிகளுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனை பெற்றிருக்கிறவர்களாக நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையாகும். அந்த பிரமாணமானது ஆவின் சரீரத்தை கொண்டிருக்கிறவன் பின்பற்றி நடக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எலியாவின் காலம் ஒரு பிரமாணத்துக்குரிய நிறைவின் காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எலியா யோவான் ஸ்நானகனாக வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவுபடுத்தினவனாக காணப்படுகிறான். நியாயப்பிரமாணம் நிறைவு பெற்றது யோவான் ஸ்நானகனுடைய காலத்திலே. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாணத்தின் நிறைவை குறித்து சாட்சியிட்டார். அந்த சாட்சியை நிறைவேற்றி வைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம், இஸ்ரவேலருக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். இந்த இஸ்ரவேலருக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் அவர்களை மகிமைக்குரிய பாத்திரங்களாக உயர்த்தி இருக்கிறது, அவர்களை ஒரு பேறு பெற்ற ஜனமாக உயர்த்தி இருக்கிறது. அப்படி அந்த மேன்மையுள்ள அந்த ஜனத்துக்கு நியாயப்பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் சாட்சியிடப்படாத, கொடுக்கப்படாத, கட்டளையிடப்படாத மற்ற ஜனங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். ஏனென்றால் அது மாம்ச சரீரம் அழிவுக்குள்ளாத ஒரு நிலைக்குள்ளாக கடந்து செல்லும். ஆனால் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக காணப்படுகிறானோ அவன் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் பொழுது அங்கே ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடிய ஒரு நிலை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் கட்டளையிடப்பட்ட இஸ்ரவேலன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாவான்.
அந்த ஆக்கினை தீர்ப்பு மாமிசத்திலே கொடுக்கப்படுகிற தீர்ப்பு அல்ல. இந்த ஆக்கினை தீர்ப்பு மாமிசத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவின் சரீரத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு. இந்த ஆவின் சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு பிரமாணம் வார்த்தையாய் வாக்கியமாய் யாருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாத இஸ்ரவேலர்கள் ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய இஸ்ரவேலர்கள் அன்று நித்திய ஜீவனுக்குரியவர்களாக சாட்சியிடப்பட்டார்கள். இந்த பிரமாணமானது யோவான் ஸ்நானகன் வரையிலும் கட்டளையிடப்பட்ட பிரமாணம். யோவான் ஸ்நானகனுக்கு பின்னர் பிரமாணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இங்கே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக வருகிறான். இங்கே எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக வரக்கூடிய அந்த எலியாவின் ஆவியை பெற்றிருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாணத்தின் நிறைவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் நிறைவடைந்து விட்டது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறவர் இதோ மாமிசத்திலே வெளிப்பட்டிருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போல கடைசி ஏற்பாட்டிலும் எலியாவின் ஆவியின் பலமும் கொண்ட ஒரு கிரியைக்குரிய சாட்சி எழும்ப வேண்டும். அந்த சாட்சி பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சபை பிரமாணம் நிறைவு பெற்றதை குறித்து சாட்சி கொடுக்கும். அந்த சாட்சி எப்பொழுது சாட்சியிடப்படுகிறதோ அதன் பின்னர் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதருக்குள்ளாக கர்த்தர் புதிய உடன்படிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதான கர்த்தர் வந்த பின் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மேன்மை எடுபட்டது போல மீண்டுமாக எடுக்கப்பட்ட அந்த மேன்மையானது அவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் அங்கே நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்ட யெகோவாவாக சாட்சியிடப்பட்ட வேளையிலே நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. சமாதான கர்த்தர் அங்கே மாமிசத்திலே வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தின பின் யோவான் ஸ்நானகன் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்துக்குள்ளாக நியாயப்பிரமாணம் நிறைவு பெற்று விட்டது. அதன் பின்னர் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட பிரமாணங்கள், அந்த சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட பிரமாணங்கள் நாளுக்கு நாள் புதிதாக மன்னாவாக கொடுக்கப்பட்ட நிலை. அவைகளை அன்றைக்குரியவர்கள் புசிக்கும் போது அது அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவனுக்குரிய மன்னாவாக சாட்சியிடப்பட்டது. முந்தின நாளுக்குரிய அந்த மன்னாவை, முந்தின நாளுக்கு கட்டளையிடப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவன், அதை புசிக்கிறவனாக காணப்படுகிறவன் முந்தின நாளுக்குரிய மன்னாவை புசிக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். அந்த மன்னா புசிக்க தகாத மன்னாவாக இங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் முந்தின காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிரமாணமானது ஒரே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது, ஒரே வாக்கியமாக காணப்பட்டிருக்கிறது, ஒரே வாக்கியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி, அந்த வாக்கியமானது, அந்த வார்த்தையானது நியாயப்பிரமாணமாகும். இங்கே பிரஜாதிகளுக்குள்ளாக வரும் பொழுது அது சுவிசேஷமாக, நாளுக்கு நாள் அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷமாக பிரஜாதிகளுக்குள்ளாக அது கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னாவானது நாளுக்கு நாள் மாற்றி அமைக்கக்கூடிய மன்னா. இந்த நாளுக்கு நாள் மாற்றி அமைக்கக்கூடிய மன்னா சபை காலங்களிலே சபை பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டது. அந்த சபை பிரமாணங்கள் சுவிசேஷங்களாக அந்த சபைக்குரிய தூதர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சபை பிரமாணத்துக்குரிய இந்த சாட்சியானது ஒலிவ மரங்கள் எழும்பி அதை குறித்து சாட்சியிடக்கூடிய காலம் வரையிலும் அது பிரமாணம் பின்பற்றக்கூடிய பிரமாணமாகும். ஏனென்றால் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக யோவான் ஸ்நானகன் வரும் பொழுது நியாயப்பிரமாணம் நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலை, அதே போலத்த ஒரு நிலை பின்னொரு நாட்களிலும் பிரஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவிலும் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டக்கூடிய அந்த தூதனுடைய வார்த்தை சாட்சியிடப்பட வேண்டும். அப்பொழுது பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை நிறைவேறும். அப்படி நிறைவு பெற்றபின் அவர் யூதா குடும்பத்தாரோடு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறார். அந்த புதிய உடன்படிக்கை இரண்டாம் உடன்படிக்கை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது பின்பொறுப்புக்காக இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்படுகிற பிரமாணம், அது வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முந்தைய பிரமாணம் நியாய பிரமாணமாய் வார்த்தையாய் வாக்கியமாய் சாட்சியிடப்பட்டது போல இங்கே பிந்திய பிரமாணமாகிய இந்த புதிய பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிற இரண்டாம் உடன்படிக்கையாக அது ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சுவிசேஷம் பிரமாணமாய் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிரமாணம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. இப்படி பிரமாணம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படக்கூடிய காரியம், அந்த பிரமாணத்தை சுவிசேஷத்துக்குரிய சாட்சியின் பிரமாணமாய் சாட்சியிட தேவதூதர்கள் அனுப்பப்படக்கூடிய ஒரு நிலை. இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய
நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். பிரமாணங்கள் தேவதூதரை கொண்டு கொடுக்கப்பட்ட நிலை. நியாயப்பிரமாணம் தேவதூதனாய் அனுப்பப்பட்ட மோசேயினால் கொடுக்கப்பட்ட பிரமாணமாகும். மோசேயினால் கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணமானது மோசே இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக கிரியை செய்த தூதன் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்ட சுவிசேஷமாகும். அந்த சுவிசேஷம் நியாயப்பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அது ஒரே பிரமாணம், அது ஒரே சாட்சி, அது ஒரே சுவிசேஷம். எனவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது முதல் அது நிறைவேறி தீரும் வரையிலும் ஒரே பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் அங்கே ஒரே சபை, அந்த சபை இஸ்ரவேல் என்ற சபை. அந்த சபைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமும் ஒரே பிரமாணமாக ஏக பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. புதிய உடன்படிக்கையின் பின்னரும் அதே போலத்த ஒரு நிலை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாட்சியானது, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பிரமாணமானது வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்படும். இந்த இரண்டாம் விஷயம் அவர்களோடு செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் ஒரே பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார். அந்த ஒரே பிரமாணம் வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியாய் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட அந்த தூதன் வந்து சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி மெய் என்று சாட்சியிடுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே பிரஜைகளினுடைய நிறைவு, அங்கே இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் ஆரம்பம். இங்கே பிரமாணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. வார்த்தையின் பிரமாணமாய் அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கடந்து செல்கிறது. அப்படி இஸ்ரவேலர்களுக்குள்ளாக வார்த்தையும் பிரமாணமாய் கொண்டு செல்லக்கூடிய அந்த வேளை இரண்டாம் உடன்படிக்கையாக கர்த்தர் இஸ்ரவேலர்களோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. ஒரே சுவிசேஷம், ஒரே பிரமாணம். பிரஜாதிகளுக்குள்ளாக காலத்துக்கு காலம் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் சுவிசேஷங்களாக பிரமாணம் சாட்சியிடப்பட்டது. எனவே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருந்து மாறுபட்ட நிலையால் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது, வார்த்தை சாட்சியிடப்பட்டிருக்கிறது, வாக்கியம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசேஷித்த தன்மையை பெற்றிருந்த பிரஜாதிகளுக்குள்ளாக 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டு 7 சபைக்குரிய தூதர்கள் மேன்மைக்குரிய சரீரங்களை நித்திய ஜீவனுக்குரிய சரீரங்களாய் சாட்சியிடக்கூடிய பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இங்கே கடைசி ஏற்பாட்டின் காலமாக சாட்சியிடக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையின் காலம், இந்த இரண்டாம் உடன்படிக்கையின் காலம், இந்த இரண்டாம் உடன்படிக்கையின் காலம் இஸ்ரவேலருக்குள்ளாக கிருபை சென்றடையக்கூடிய காலம், இஸ்ரவேலர்களுக்குள்ளாக மேன்மை சென்றடையக்கூடிய காலம், மீண்டுமாக தங்களுடைய மேன்மையை தாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக இஸ்ரவேலர்கள் சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக செல்லக்கூடிய நிலை, புறஜாதிகள் தங்களுடைய மகிமையை மேன்மையை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் வந்திருக்கக்கூடிய இந்த வேளை புறஜாதிகளை விட்டு கிருபையானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய நிலை. இது வார்த்தையாய் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் பிரமாணம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு ஒரே பிரமாணமாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, சாட்சியிடக்கூடிய சாட்சியின் நிலை. அதை குறித்து சாட்சியிட கர்த்தர் நமக்கு கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அந்த சாட்சிக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்த தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.